நம்ம ஜெயசீலன் சார் கலெக்டர் அவர்கள் நல்ல பேச்சாளர், உங்களுக்கு தெரியும் தானே? எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில. தமிழ் பேச்சு உயிர் மூச்சுன்னு ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்குல்ல, ரொம்ப வருஷம் முன்னாடி நடந்த, அப்போ இவர் மாணவராக இருந்தார், கல்லூரி மாணவராக இருக்கும்போது நடந்த தமிழ் பேச்சு உயிர் மூச்சு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டவர் நம்முடைய மாவட்ட ஆட்சியாளர். தமிழ் பேச்சு உயிர் மூச்சில் கலந்துட்டு ஒரு சில சுற்றுலேருந்தே அவர் வெளியில் வந்துட்டார், ரிஜெக்ட் ஆகி வெளியில் வந்துட்டார். அதுக்கு நடுவராக இருப்பாங்கல்ல அந்த மேடம் ராஜபாளையம் கம்பன் கழகத்துக்கு வர்றாங்க, இந்த வருஷம் வந்தாங்க. அப்போ சிறப்பு விருந்தினராக பேசுகிறதுக்கு மாவட்ட ஆட்சியாளர் ஜெயசீலன் அவர்கள் வர்றாங்க. இப்போ தான் அவர் மேடையில் சொல்கிறார், தமிழ் பேச்சு உயிர் மூச்சில் நான் கலந்துக்கிட்டேன் மேடம், நீங்கள் தான் என்னை ரிஜெக்ட் பண்ணீங்க, இன்றைக்கி நீங்கள் இருக்கிற விழாவுக்கே நான் சிறப்பு விருந்தினராக பேச வந்திருக்கேன். ஒரு மாணவனாக இருக்கிறவனை நீங்கள் ரிஜெக்ட் பண்ண முடியும், மாவட்ட ஆட்சியாளராக இருக்கிற ஒருவரை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணவே முடியாது. எந்த இடத்துல நம்மளை விலக்கி விடுறாங்களோ அந்த இடத்துல கம்பீரமாக வந்து நிற்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் வெற்றி என்பதை இந்த கல்வியும் வாசிப்பும் நமக்கு நிரூபித்து கொடுக்கும் என்று நம்ம கலெக்டர் அவர்களே ஒரு சாட்சியாக இருக்கு.